نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. இன்றைய எங்களுடைய ஃபிக்ஹுடைய வகுப்பு சென்ற வகுப்புடைய தொடர். அதை நாங்கள் இன்றைய வகுப்போடு நிவர்த்தி செஞ்சுட்டு அடுத்த வகுப்புகளில் ரமதான் நோன்பு சம்பந்தமான அதிகம் எங்களோட நடைமுறையோடு முட்டக்கூடிய தற்கால விஷயங்களோடு சம்பந்தப்படக்கூடிய சட்டத்திட்டங்களை நாங்கள் எதிர்வரக்கூடிய வகுப்புல பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்புல நாங்கள் சென்ற வகுப்புல ஒரு முன்னுரை முகவுரை மாதிரி சில விடயங்களை ஞாபகப்படுத்தியிருந்தோம். சட்டங்கள் அதிகம் பேசப்படையில சென்ற வகுப்புல சஃப சரி செய்யறதோட சம்பந்தமான சில ஹதீஸ்களை, அது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எந்த அளவு தொழுகைக்கும் அதற்கும் இடையில உள்ள இறுக்கமான உறவு, தொழுகையில் எந்த அளவு தாக்கம் செலுத்தும், அந்த சத்தை சரி செய்யாத தொழுகை எந்த அளவு வெளி வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும் என்ற சில செய்திகளை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அதோட இப்ப நாங்கள் சட்ட திட்டங்களை ஞாபகப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ். சஃப்கள்ல நிற்கிற நேரங்கள்ல இந்த ஆர்டர் சில நேரங்கள்ல ஒவ்வொரு விஷயமா வரும், சில நேரங்கள்ல விடுபட்ட நீங்க எதிர்பார்த்து இங்க வராத விஷயங்கள் இருந்தால் வகுப்புடைய இறுதியில கேட்கணும். இப்படி ஒன்று கேட்கணும் என்ற எதிர்பார்ப்போட இருந்தது. ஆனா இது முடியும் வரைக்கும் அந்த செய்தி சொல்லப்படல ஞாபகப்படுத்தப்படையில்லைன்னா நீங்க கடைசியில கேட்கணும். உடனடியாக சொல்ல முடியுமானதாக இருந்தால் உடனடியாக ஞாபகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லது தாமதமாக அது சம்பந்தமான இன்னும் சில விவரங்களை சேர்த்து கொண்டு பார்த்து கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு சொல்ல வேண்டிய செய்தியாக இருந்தால் நாங்கள் அடுத்த வகுப்புல ஞாபகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். சஃப்கள்ல நிற்கிற நேரத்துல எங்கன்னா இந்த ரெண்டு கால்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி, வலது இடது காலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி எந்த அளவு இருக்கிறது என்றது சம்பந்தமாக நாங்க முதலாவது பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய உடல் வாகு, உடல் அமைப்பு வித்தியாசம். பருமனான சைதானம் இருப்பாங்க, சிலவங்களோட மேல் பகுதி இடுப்புக்கு மேல பகுதி பருமனாக இருக்கும், அவங்களோட இடுப்புக்கு கீழால் உள்ள பகுதி கொஞ்சம் அதே சைடுக்கு வாக பிரிக்காங்க. அப்ப கால் பகுதி சிறுசாக இருக்கும். அந்த மேலே இருக்கிற பாடிய வச்சுக்கொள்ற அளவுக்கு அவங்களோட காலை வச்சுக்கொள்ளணும். அப்படி பொதுவான உடல் அமைப்பு வித்தியாசப்படும். இது பொதுவான விஷயங்கள், திட்டத்தில் சொல்லப்பட்ட பொதுவான விஷயங்கள். அது தவிர்த்து அவங்களோட தனிப்பட்ட சலுகைகள் ஏதாவது இருக்கிறாங்க கேட்டால் அதையும் ஞாபகப்படுத்தும். பொதுவான இடது வலது கால்களுக்கு மத்தியில இப்ப நாங்கள் சப்புல நிற்கிற நேரத்துல இந்த இடைவெளி இந்த இடைவெளி எவ்வளவு இருக்கணும் என்ற சம்பந்தமாக ஹதீஸ்கள்ல சஹீஹான ஹதீஸ்கள்ல எங்க சரி இருக்குதா என்று கேட்டால் ஹதீஸ்கள்ல தெளிவாக இது சம்பந்தமாக பேசப்பட்டதாக கிடைக்கவில்லை என்று உலமாக்கள் சொல்றாங்க. ஹதீஸ்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டதாக கிடைக்கவில்லை என்று உலமாக்கள் சொல்றாங்க. ஆனால் ஃபுகஹாக்கள் சில செய்திகளை வச்சு, மார்க்க சட்ட அறிஞர்கள் சில செய்திகளை வச்சு இப்படி இருக்கிறது நல்லம் என்று அளவு சொல்றாங்க. ஒரு சான் என்று சொல்றது அவரவருடைய கையுடைய ஒரு சான், அவரவருடைய கையுடைய ஒரு சான், அவரவருடைய ஒரு கையுடைய அளவு அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான். அந்த ஒரு சானுடைய அளவு ரெண்டு கால்களுக்கும் மத்தியில் இருக்கிறது. முஸ்தஹப்பு, விரும்பத்தக்கது, விரும்பத்தக்க ஒரு செயல், நல்ல காரியம் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. இதை இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காயத்துல் பயான் என்ற தன்னுடைய நூல்ல முஃபர்ரிகன் கஷ்ஷிப்ரி பைன கதமைஹி என்ற இப்னுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய வார்த்தைக்கு கீழான அந்த செய்திகளை பதிவு செய்து சொல்றாங்க. யுஸன்னு லில் முஸல்லி, சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு சுன்னத்தாகும் என்பதாக சொல்றாங்க. சில ஆதாரங்களை வச்சு ஒரு சொல்றாங்க ஐயுஃபர்ரக பைன கதமைஹி, இது நிக்கிற நிலைமையில மட்டும் இல்ல, கியாமிஹி வருகூஇஹி வஅதிதாலிஹி, நிக்க போக்குல ருகூஉடைய நிலைமையில இஅதிதாலுடைய நிலைமையில கால் தஸ்ரீகன் வஸஃபன். சுன்னத் வந்துட்டு நடுநிலையான ஒரு ஒரு விரிப்பு விரிச்சு கொள்ளணும். இரண்டு காலையும் நடுநிலையாக விரிச்சு கொள்ளணும் என்றது சுன்னத். அது அளவு சம்பந்தமாக பேசுற நேரத்துல அதுக்கு தான் சொல்றாங்க ஐயா கூன. அதை ஃபார் எக்ஸாம்பிள் என்று சொல்ற மாதிரி அந்த பாபா அரபுல நடுநிலையான அளவு என்றால் இதை ஒரு நடுநிலையான அளவாக எடுக்கலாம் என்று ஃபுகஹாக்கள் பேசினதுதான் ஒரு சான். நடுநிலையான அளவாக இருக்கிறது சுன்னத். மிச்சம் காலை அகட்டி கொள்றதும் அல்ல, காலோட காலை சேர்த்து நிற்கிறதும் அல்ல. முக்கியமான விஷயம் சர்வசரிசிற விஷயத்துல முக்கியமான காலோட கால் சேர்த்து கொண்டு அல்லது இப்படி வி வடிவத்தில் நிற்கிறது. வி வடிவத்தில் நிற்க போனா இந்த தொழுகை பாத்திலாகும். எங்களோட விரல்கள் திபிலாவை நோக்காம வலது இடது பக்கம் சாஞ்சிடும்.
வலது பக்கம் சாஞ்சிடும். அப்ப எங்களோட விரல்கள் கிபிலாவை முன்னோக்கணும். கால்களுடைய விரல்கள் கிபிலாவை முன்னோக்கிய நிலையில் இருக்கணும். அதனால நாங்க இப்படி வி வடிவத்தில் வைக்கிறது இல்லை. ஒரு காலை ஊண்டிட்டு ஒரு காலில் அப்படி சாஞ்சு கொண்டு இருக்கிறது இல்லை, நேராக நிற்கிறது. அதுல நாங்க ஒரு நடுநிலையான ஒரு விரிப்பை விரிச்சு கொண்டது, மிச்சம் அகட்டி கொண்டிருக்கிறதும் அல்ல, மிச்சம் சுருக்கிறதும் அல்ல. அப்ப சப்ப சரி செய்கிற நேரத்துல பக்கத்துல இருக்கிறவரோட நிப்படம் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போற நேரத்துல சப்ப சரி செய்யணும், இடவழி உண்டிக்குது இப்படி நாங்க அகட்டி கொள்றதா கேட்டா இல்லை. அதுல முறைய சொல்றோம். அந்த கிதாபுல இருக்கிறாங்க ரெண்டு கால்களுக்கு மத்தியில ஒரு சான் அளவு, ஒரு ஜான் அளவு இடைவெளி இருக்கிறது. சுஜூத்ல இது நிலையில, ருகூல, இஅ்திதால்ல, இந்த நிலைமைகள்ல இரண்டு கால்களுக்கு மத்தியில ஒரு ஜான். சுஜூது போற நேரத்திலையும் நாங்க கால் ஒட்டிடுவோம், அல்லது ஒரு காலுக்கு மேல ஒரு கால் போட்டுடுறது. அது சுஜூதிய சட்டம் பார்க்க கொள்ளவில்லைன்னு நாங்க சுஜூதுல இந்த விரல் மடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்குது. அது சுஜூதிய சட்டத்துல பார்க்க இயலும். நான் சொல்றேன், அந்த கால் சரி நாங்க விரலை மடிச்சு உட்கார்ந்தாலும் கூட காலோட கால் சேர்த்து இப்படி உட்கார்றதல்ல. எப்படி நிக்க போக்கல அந்த ஒரு ஜானும் அதே மாதிரிதான் சுஜூதுலையும் அந்த காலுடைய இடவழி ஒரு ஜான் இருக்கிறது. இதுதான் அந்த நடுநிலையான அளவு ஒரு ஜான் என்று சொல்றாங்க. அந்த ஒரு சானுடைய இடவழி இருக்கிறது தான் முஸ்தஹப்பு. அந்த இடவழி பொதுவான நடுநிலையான இடைவெளி இருக்கிறது சுன்னத் என்ற செய்தி சுஜூதுலையும் வருது. சுஜூதுல இந்த காலுக்கு மட்டுமல்ல, முட்டங்காலுக்கும் தான் செய்யப்பட்டது. முட்டங்கால் கூட அதே ஒரு ஜானுடைய அளவு இடைவெளி இருக்கிறது சுன்னத் என்ற செய்தி சொல்றாங்க. ஒரு ஜான் அளவு இருக்க வேண்டும் என்ற செய்தியை இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. இமாம் ரம்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொதுவாக ஃபத்வாவுடைய அமைப்பில் ஷாஃபிஈ மத்ஹபுல முன்னிலையில் இருக்கக்கூடிய 3 அறிஞர்கள் ஒருத்தர். இது முக்கியமான செய்தி. இந்த அளவுடைய செய்தி அவங்க மாத்திரம் சொல்லலை. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொன்னதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மஜ்மூ என்ற கிரந்தத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய செய்திகளும் இருக்குது. இப்ப நாங்கள் அளவு சம்பந்தமாக பார்த்தோம். ஒரு நடுநிலையான அளவு காலை விரிச்சு கொள்றது ஒரு சுன்னத். அதை விட அகலமாக இடவெளி விட்டு நிற்கிறது நல்ல, காலோட கால் சேர்க்கிறது நல்ல. இந்த நடுநிலையான அளவு எவ்வளவு என்றுவார நேரத்தில் ஒரு சான் என்ற செய்தியை புகஹாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது ஹதீஸ்கள்ல வந்த ஒரு அளவு அல்ல, அது ஒரு முஸ்தஹப் நல்ல காரியம். அடுத்த ஒரு விஷயம், நாங்க ஜனாசா தொழுகையுடைய சப்பு சம்பந்தமாக சென்ற வகுப்புகளை ஞாபகப்படுத்தியும் நான் இந்த தொடர்லையும் அது வருகிறது. அதை சும்மா தொட்டு கொண்டு போறேன். ஜனாசா தொழுகையில பொதுவாக சப்புகளை அதிகப்படுத்துறது தான் ஷரீஅத்துடைய விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்துல ஒரு ஜனாசாவுக்கு தொழுகிற நேரத்துல ஜனாசா தொழுகையில சப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதலாவது சப்பு பூர்த்தியாகலாட்டியும் சரி, நான் சொன்னேன் ஒரு 30 பேர் வாரம் இந்த பள்ளியுடைய உள்பள்ளிகள் 35 பேர் உட்காரம் என்றால் 30 பேர் தான் நீக்கிறாங்க என்றால் முன் சப்புல எல்லாரும் நீக்கிறதான்னு கேட்டா இல்ல, 10 3 பேருக்கு முன் சப்பு பூர்த்தியாகலாட்டியும் பரவாயில்லை. சப்புகள் அதிகப்படுத்துறதுதான் ஜனாசா தொழுகையில சப்ப சரி செய்யற முறை என்றது நாங்க பார்த்திருந்தோம். ஹதீஸ்கள்ல வந்திருக்கிற ஆதாரம், மாமின் முஃமினின் யமூது ஃபயுஸல்லி அலைஹி உம்மத்தும் மினல் முஸ்லிமீன். ஒரு மூமின் மௌத்தாகிறார், முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் அவருக்கு ஜனாசா தொழுகை நடாத்துறாங்க. யப்லுகூன அன் யகூனு ஸலாஸத ஸுஃபூஃபின், அவர்களுடைய எண்ணிக்கை 3 சஃப்களாக இருக்கிறது என்றால் இல்லா குஃபிர் லஹு, அப்படியான அந்த மூமினுக்கு இவர்களுடைய அந்த 3 சஃப்களுடைய ஜனாசா தொழுகை மக்ஃபிரத்துக்கு காரணமாக அமைந்தே தீரும் என்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இந்த வார்த்தை வித்தியாசங்களோட பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்குது. இதை வச்சுதான் குறைந்தபட்சம் 3 சஃபா வந்திக்கிறவங்களுக்கு 3 சஃபாக ஆக்குறது. சரி, குறைஞ்சபட்சம் 3 சஃபாக ஆக்குறது. வந்திக்கிறதே ஒரு 6-7 பேர் தான் வந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளும். ஒரு 4 பேர் தான் அவங்க ஜனாசாக்கள் ஒரு சூழலோடு வந்திக்கு வச்சுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டு ஒரு 4 பேர் தான் நிற்கிறாங்க. இதையும் 3 சப்பா ஆக்குறதா, இதையும் சப்ப கூட்டுறதா, அல்லது 4 பேர் 5 பேரும் ஒரே சப்பில் நின்று வருவதா கேட்டால் அதையும் புகஹாக்கள் துல்லியமாக பேசிக்கிறாங்க. சொல்றாங்க, ஒரு சப்புடைய ஆக குறைஞ்ச எண்ணிக்கை அகல்லு சப்பி 2 பேர் இருந்தால் ஒரு சப்பாக கணிக்கப்படும். 2 பேர் இருந்தால் ஒரு சப்பாக கணிக்கப்படும். எனவே ஜனாசா தொழுகிற விஷயத்துல 6 பேர் இருக்கிறாங்க என்று வச்சுக்கொண்டார். 6 பேர் தான் தொலை வந்திருக்கிறாங்க ஒரு ஜனாசா எழுதுறாங்க. வஃபக வாஹிதுன் மஅல் இமாமி, ஒருத்தர் இமாம் தொழுவிப்பார், இமாமோட அந்த அவருடைய கால்
இமாமுடைய குதிகாலுக்கு பின்னால் விரல் வார மாதிரி இவருடைய குதிகால் முந்தாம ஒருத்தர் நிற்பார். 2 பேர் தொலைப்புல நாங்கள் எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி 2 பேர் தொலைப்புல ஒருத்தருக்கு அடுத்த சப்பில் இருக்கிறதல்ல இமாமுக்கு கிட்டவாக குதிகால் முந்தாம நாங்கள் நிற்போம். அதை மாதிரி ஒருத்தர் நிற்பார். இப்ப இமாமும் அவரும் சேர்ந்து 2 பேர் ஆகிடுவாங்க. இன்னும் 4 பேர் பேலன்ஸ். 2வது 2 பேர் அடுத்த 2வது சப்பாக பார்ப்பாங்க. அடுத்த 3வது சப்பில் அடுத்த 2 பேர் இமாமோட சேர்த்து 6 பேர் என்றால் இப்படி நின்று கொள்வாங்க என்ற முறையை சொல்றாங்க. இமாமுக்கு பக்கத்துல ஒருத்தரும் பின்னால 2 பேர் அதுக்கு பின்னால 2 பேர். அந்த 3 சப் அல்லது ஹதீஸ்ல இருக்கிறதுனால எண்ணிக்கை குறைந்தாலும் அந்த சப்புகள் அதிகரிக்கப்பட்டதுதான் ஜனாசாக்களுடைய விஷயத்துல மப்ரூ என்கிற ஷரியத்துல விரும்பத்தக்க ஒன்று என்ற செய்தி சொல்றாங்க. அடுத்த செய்தி வஸ்னானிக்கு சஃபீகானி வஸ்னானிக்கு சஃபீகானி. சரி 5 பேர் தான் தொழுகிறாங்க. இமாமோட சேர்த்து 5 பேர் தான் என்றால் இமாம் தொழுவாரு. முதலாவது சப்புல 2 பேர், அடுத்த 2வது சப்புல 2 பேர், மொத்தம் 5 பேர் தொழுவாங்க இல்லையா? 5 பேர் தொழுவாங்க. நாங்கள் ஜனாசா தொழுகையில முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்றால் இன்னும் பின்னாலே வரும். இங்க பொதுவாக ஜனாசா தொழுகிறது குறைச்சு இல்லையா? ஜனாசா தொழுகிற இடங்கள்ல அதிகம் முன்சப்புக்கு ஓடி வார குடும்பங்கள் வகையில பிரச்சனை இல்லை. அந்த முன்சப்பு கிடைக்காம என்ன செய்வாங்க, நெருக்கி அந்த நெஞ்சு திரும்புற அளவுக்கு நெருக்கி இருப்பாங்க. முன்சப்புடைய ஒரு பெருமதி, நான் முன்சப்புல இன்னாருடைய ஜனாசால நான் முன்சப்புல நின்று சொல்லுதேன் என்று சொல்லணும். அல்லது ஏண்ட வாப்பாட ஜனாசா, ஏண்டு நானோட ஜனாசா, ஏண்டு தம்பிட ஜனாசா, நான் 2வது சப்ளம் என்று தொழுறதா என்று நாங்க நெருக்கி கொண்டு திருவிழாட நெஞ்ச திருப்பினம் என்றால் அங்க 2வது சப்ளம் என்று தொழுதாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நன்மையில முன்சப் ஜனாசா தொழுகையுடைய விஷயத்தில் நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருந்தோம். முன்சப்புக்கு எந்த நன்மையோ 3வது சப்புக்கும் அதே நன்மை தான். ஏனைய தொழுகைகள்ல தான் முன்சப்புக்கு நன்மை கூட. ஜனாசா தொழுகை விஷயத்துல முன்சப்புக்கு அதே நன்மை தான் 3வது சப்புக்கு. 2வது சப்புக்கும் அதே நன்மை தான். நன்மைகள்ல முதல் சப்பு ஜனாசா தொழுகையில முந்தியது கிடையாது என்றதை உலமாக்கள் தெளிவாக பேசுறாங்க. அதுல 5 பேர் இருந்தால் ஒருத்தர் இமாம தொழுவிப்பார், 2வது 2 பேர் 2வது சப்ளை இருப்பாங்க, 3வது 2 பேர் அடுத்த சப்ளை இருப்பாங்க. அடுத்தது இந்த செய்திகளை இப்னு காசிம் ரஹிமஹுல்லாஹ் இப்னு காசிம் அல்-அப்பாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் கிரந்தத்துடைய ஹாஷியாவில் விரிவு நூல், அந்த நூல்ல இந்த செய்திகளை நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையை போட்டு கணக்கு சொல்றாங்க இப்னு காசிம் அல்-அப்பாதி ரஹிமஹுல்லாஹ். சொன்னாங்க 4 பேர் தான் ஒரு ஜனாசாக்கு தொழுறாங்க என்று இருந்தால் வஃபஃப குல்லு ஸ்னைஹி சஃபன், 2 பேரா பின்னுக்கு சஃப் வைப்பாங்க. இமாம் தொழுவிப்பார் என்ற செய்தி. 3 பேர் இருந்தால் 2 பேர் இருந்தால் இந்த செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கணக்கு போட்டு சொல்றாங்க. சுருக்கம் ஜனாசா தொழுகையில சப்புகள் அதிகமாகிறது. குறைந்தபட்சம் 3 சஃப் வாரம் இந்த ஹதீஸை சஹீஹான ஹதீஸை வச்சு மக்தூபாக இருக்குது. அடுத்து நான் சொன்னேன் 3 சப்புமே, முதலாவது சப், 2வது சப், 3வது சப் ஜனாசா தொழுகையில 3மே நன்மையால் சமமானது என்ற செய்தியை இப்னு ஹஜர் ஐத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை சொல்றாங்க. அன்ன ஸுஃபூஃபத் ஸலாஸத ஃபீ மர்தபத்தின் வாஹிதத்தின் ஃபில் ஃபதீலத்தி, சிறப்புடைய விஷயத்துல 3 சப்புகளும் ஒரே சம அந்தஸ்து வாய்ந்தவைகள் என்று இமாம் ஸர்கஷி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆய்வை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆய்வு வஹுவ ஸாஹிருன், அதுதான் ஏற்றமான ஒரு ஆய்வு என்ற செய்தியை சொல்றாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போறோம். சில நேரம் சப்பு பூர்த்தி ஆகிடும், 3வது 4வது சப்புல ஒருத்தர் தனி வந்து நிற்பார். இது அதிகம் ஆக்கள் வார பள்ளி என்றதுனால இந்த நேரமும் மக்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. இங்க மக்களுக்கு குறைச்சல் இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன பள்ளி ஒன்று வச்சுக்கொள்ளும். அங்க ஒரு சப்பு பூர்த்தி ஆயிட்டு 2வது சப்புல ஒருத்தர் தான் நிற்கிறார். இப்ப அடுத்த ஆள் வரப்போறதும் இல்லை, வார மாதிரி உள்ள பள்ளியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன பள்ளி ஒன்று வச்சுக்கொள்ளும். இப்ப இவருக்கு நாங்க கேள்விப்பட்டிருப்போம், முன் சப்புல இருக்கிற ஒருத்தரை இழுத்தெடுத்து பக்கத்துல வச்சுக்கொள்ற என்ற ஒரு செய்தி சும்மா கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாம இருந்திருக்கலாம். கேள்விப்பட்ட செய்தியா? முன் சப்புல இருக்கிற ஒருத்தரை இழுத்தெடுத்து பக்கத்துல இருந்து சொல்லுற என்ற ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அது யார் கேள்விப்பட்டிருக்கிறது முதல்? அப்படி ஒரு செய்தி இருக்குது. அதை எப்படி செஞ்சு கொள்ற என்ற முறை இருக்குது. அதுல கண்டிஷன்ஸ், அதனுடைய நிபந்தனைகள் இருக்குது. இப்ப கேள்வியானதை கேட்கிறாங்க, ஹல் யஜுருல் முன்ஃபரிது ஹல்ஃபஸ் ஸஃபி அஹதன், தனிய தொழுறார் என்றால் தனி இமாம் ஜமாத் நடக்கிற நேரத்துல ஒரு சஃப்ல ஒருத்தர் தனிய தொழுறது மக்ரூ, சஃப்ல தனிய தொழுறது மக்ரூ, வெறுக்கத்தக்க. இமாம் ஜமாத்துடைய அடிப்படையில வரக்கூடிய மக்ரூஹ்கள், தனிய தொலைப்போக்கில் சில மக்ரூஹ்கள் இருக்குது. உடுப்பை மடிச்சு கொண்டு, கையை மடிச்சு கொண்டு, கால் ட்ரௌசர் கரண்டு காலை கீழே போகிறாங்க, அதை மடிச்சு கொண்டு தொழுறோம். அது கரண்டை கால் தொழுகைக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லது.
முழு நேரம் உள்ள சட்டம் அதுக்கு தொழுகைக்கு மட்டும் உள்ள சட்டம் அல்லது. சரி சொல்லி நாங்க கைய கால அல்லது ஷர்ட்டை நாங்க செய்வோம் ஃபுல்லா மடிச்சு கொண்டு எப்படி சொல்லுவோம். அப்படி ஆடைகளை மடிச்சு கொண்டு தொழுவது மக்ரூஹ். ஆடைகளை மடிச்சு கொண்டு தொழுவது மக்ரூஹ். ஆனால் ஆடையை மடித்து தொழுதல் என்பது இமாம் ஜமாஅத்தோட மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு செயல் அல்ல. அது தனி தொழ போக்களில் மக்ரூஹ் தான். தனி தொழ போக்களில் அது நடக்கும், இமாம் ஜமாஅத்து தொழ போக்களில் நடக்கும். ரெண்டு சந்தர்ப்பத்தில் நடக்க முடியுமான மக்ரூஹ்கள் அல்லாம இமாம் ஜமாஅத்துடைய நேரத்துல மட்டும் நடக்கக்கூடிய சில மக்ரூஹ்கள் இது இமாம் ஜமாஅத் தொழக்குள்ள மட்டும்தான் அது உண்டாகலாம். உதாரணமாக இமாம் ருக்குவுக்கு போறார். இமாமை விட முந்தி போறதுல சட்டம் வேறு. இமாமோட முந்தி போறது அதனுடைய விபரீதங்கள் ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. அவருடைய தலை கழுதையுடைய தலையாக மாற்றப்படாமல் இருக்கிறது பயனில்லையான செய்திகள் வந்திருக்குது. சரியான ஹதீஸ் அல்ல. அப்படி வேறுபட்டு முன்றது ஹராம் என்ற சட்டம் இருக்குது. இமாம முந்தல்ல இமாமோட சேர்ந்து போறார். பொதுவாக சுன்னத் என்னென்றால் ஒவ்வொரு இமாமுடைய அசைவும் அவர் அந்த அசைவை முடிச்சதுக்கு பின்னால் ஆரம்பிக்கிறதா சுன்னத். ருக்குவுக்கு அல்லாஹு அக்பர் என்று ருக்குவுக்கு பைக்கிறதுக்கு பின்னால்தான் இவர் ருக்குவ ஆரம்பிக்கிறது சுன்னத். சுஜூதுக்கு இமாம் பைத்து முடிச்சதுக்கு பின்னால்தான் சுஜூத் ஆரம்பிக்கிறது சுன்னத். அந்த செயல்கள்ல சேர்ந்து கொள்றது முந்தல்ல சேர்ந்து கொள்றார். அரவாசி சேரலாம் அல்லது முழுக்க சேரலாம். ருக்குவோடே ஆரம்பிச்சு அவர் ருக்குவோடே ஆரம்பிச்சு ருக்கு முடிக்கிறார், பூர்த்தியா சேர்றார். ருக்கு அரவாசல போக்குல இவர் ஆரம்பிச்சுட்டார் என்றால் ஏதோ அரவாசில சேர்றார். அப்படி இமாமோட செயல்கள்ல சேர்ந்து கொள்றது மக்ரூஹ். அது இமாம் ஜமாத்துல மட்டும்தான் நடக்க முடியுமா மக்ரூஹ். தனிய தொழுகையில பிரச்சனை வராது. இப்படி இமாம் மின் ஹைசுல் ஜமாஅ உண்டாகக்கூடிய மக்ரூஹ்கள் தொழுகையுடைய இமாம் ஜமாஅத்துடைய சிறப்பை இல்லாமலாக்கிவிடும் என்றது தனியான ஒரு செய்தி. அல் மக்ரூஹு இஸ்திகு ஃபதிலத்தல் ஜமாஅ என்று ஒரு தனியான நூலையே அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அபு அப்துல் ரஹ்மான் முஸ்தஃபல் கல்யூனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்னால் வந்தவர்கள் தனியான ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அல் மக்ரூஹு இஸ்திகு ஃபதிலத்தல் ஜமாஅ. மக்ரூஹ் நாங்க செய்யக்கூடிய மக்ரூஹ்கள் இமாம் ஜமாஅத்துடைய சிறப்பை விழுக்காட்டிவிடும் என்றதுதான் கிதாபுடைய தலைப்பு. நாங்கள் கஷ்டப்பட்டு இமாம் ஜமாத்துல வந்துடுவோம். சின்னோரு மக்களும் செஞ்சு இமாம் ஜமாத்துடைய சிறப்புகளை வந்துடும். இமாம் ஜமாத்துடைய நன்மை வேற, இமாம் ஜமாத்துடைய சிறப்பு வேற. இமாம் ஜமாத்துடைய நன்மை வேற, இமாம் ஜமாத்துடைய சிறப்பு. இமாம் ஜமாத்து நன்மை கிடைக்கும், இமாம் ஜமாத்துக்கு சிறப்பு இருக்குது. 27 மடங்கு என்ற சிறப்பு இருக்குது, 25 மடங்கு என்ற சிறப்பு இருக்குது. ஃபதீலத் என்றது வேற, சவாப் என்றது வேற. சவாபு கிடைக்கும் மக்ரூஹ் செஞ்சாலும், ஆனால் இந்த ஃபதீலத்துக்கு சிறப்புகள் இல்லாம போகும். அந்த சிறப்புகள் விழுந்துரும் என்ற செய்தி. அதுல ஒன்றுதான் தனிய தொழுவது மக்ரூஹ். இமாம் ஜமாஅத்துடைய அடிப்படையில் உண்டாகக்கூடிய மக்ரூஹ். தனிய தொழுதால் இமாம் ஜமாஅத்துடைய சிறப்பு கிடைக்காம இமாம் ஜமாத்து நன்மை கிடைக்கும். இமாம் ஜமாத்தான் தொழுதாக கணிக்கப்படுவார். இமாம் ஜமாஅத்துக்குள்ள சிறப்புகளை ஃபதீலத்துகளை இழந்து விடுவார். இதை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக அவங்களோட அல் ஹாவியில் ஃபதாவா என்ற நூல்ல தனியான நிறைய கிதாபுகளை ஒன்று சேர்த்த ஒரு நூல். அதுக்குள்ள ஒரு தனி ஒரு ஆய்வு ஒன்று இருக்கிறவங்க இந்த சப்புகள சிறப்பு இல்லாமல் போற ஃபதீலத் இல்லாமல் போற செயல்கள் சம்பந்தமாக பேசிக்கிறாங்க. எனவே தனிய தொழுவது என்றது இமாம் ஜமாத்துடைய சிறப்பை இல்லாமல் ஆக்கிடும். அதனால தனிய தொழாம இருக்கிறதுக்குரிய வழிய ஷரியத்துக்கு காட்டுது. இப்படி ஒன்று செய்யுங்க என்ற ஒரு வழிகாட்டல் ஒன்று எங்களுக்கு சொல்லி தருது. அதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மின்ஹாஜுத் தாலிபீன் என்ற நூல்ல பதிவு செய்யறாங்க. வயுக்ரஹு ஹுகூகுல் மஹ்மூதி ஃபர்தன், ஒரு மாமூம் தனியாக நின்று தொழுவது மக்ரூஹ் என்ற செய்தியை சொல்றாங்க. பல் மாறாக யதுகுரு ஸஃப இன் வஜத சஅதன், சப்புல பார்க்கிறார். சப்புல அரபுல ரெண்டு வார்த்தை, ஃபுர்ஜா என்ற வார்த்தை பேசுவாங்க, இன்னொன்று சஅத் என்ற வார்த்தை பேசுவாங்க. ஃபுர்ஜா அந்த சனாங்க வரப்போகலே கண்ணுக்கு தெளிவா விளங்கு. ஒருத்தர் இருக்கிற இடவழி அப்படியே இருக்குது, இடவழி ஒன்று அப்படியே இருக்கிற செய்தி விளங்குது. அங்கிருந்து வரப்போக்களை விளங்குது. தாராளமா ஒருத்தர் 2 பேர் இருக்கிற இடவழி இருக்குது, அதுக்கு ஃபுர்ஜான்னு சொல்லுவோம். சஅத் என்று சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் சரியா சப்ப நெருக்கமாக ஆக்கி கொள்ளாம கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இருக்கிறாங்க. நாங்க மெதுவா போன அட்ஜஸ்ட் பண்ணி இடம் வந்து வார அளவுக்கு அவங்க நெஞ்ச திருப்புற அளவுக்கு இருக்கமான இடம் அல்ல, அப்படி அல்ல. அதை தெளிவாக விலகிக் கொள்ளணும். ஏதோ போன பெரிய அளவுல இடம் நீக்கிறமா விலங்கல், ஆனா அவங்க சரியா சப்ப சரி செய்யாதனால கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நிக்கிறாங்க. நான் கொஞ்சம் போனா அவங்க கொஞ்சம் சைடாங்கினாங்கண்டா அவள கொஞ்சம் இங்கிட்டாங்கினாங்கண்டா ஒரு இடம் வந்து வாரத்துக்கு அமைப்பு கொண்டு இதென்றால் சஅத் என்று சொல்றது. அந்த ஒரு அமைப்பு இருந்தால் அந்த சப்புக்குள்ளால போறத முயற்சி செய்வார். அப்படி இல்லைன்னு சொன்னால் இடவெளி இல்ல, சும்மா சின்னோரு இடம் நீக்கி இவர் சைஸானால் அதுக்குள்ள போயிட்டாரா 2-3 பேர் தொழுகையே நாசமாக்கி போட்டுவார். அப்ப அப்படி செய்யறதல்ல. அப்படி இருந்தால் என்ன செய்யறது? சரி தனியே நிற்போம். தனியே நின்றால் வயில்லா அப்படி ஒரு இடவெளி ஒன்று விலங்கல்ல என்று இருந்தால் ஒருத்தரை இழுக்கெடுப்பார் என்றால் நாங்க தக்பீர் கட்டத்துக்கு முதல் வந்து சப்புலைக்கிறாளை பிடிச்சிட்டு இழுக்கிறது அல்ல.
சப்ளை பிடிச்சி இப்படி இழுத்து எடுக்கிறது அல்ல. எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா நாங்க இதை முதலாவது விளங்கும். இப்ப அது நாங்க அந்த சட்டம் வரப்போக்குள்ள பேசுவோமே. 2 பேர் உதாரணம், ஒருத்தர் இமாம் செய்ய, இன்னொருத்தர் சொல்லு கொண்டிருக்கிறார், மூணாவது ஒருத்தர் வாரார். வந்தால் நாங்க என்ன செய்வோம்? அவர் 2 பேரும் பக்கத்துல தொழுவாங்க. மற்றவர் வந்தால் அவர் சரியா பின்னுக்கு நின்று தக்பீரை கட்டார், இவர் பின்னுக்காங்கிறார். இப்படிதான் நடக்குது. இப்படித்தாங்க இன்னைக்கு பக்கத்துல சொல்லுவாங்க. மூணாவது ஆள் வந்து சரியா சப்ளை நிப்பார், இவர் விளங்கி கொண்டு இல்லாட்டி சுரண்டிடுவார், இவர் பின்னுக்கு ஆகுவார். இன்னைக்கு நாம் இந்த மாதிரி சொல்லுவார். இதுதான் நடக்குது, அதிகம் நடக்குது. ஆனா முறை என்னன்னு சொன்னால், மூணாவது வரக்கூடியவரும் இடது பக்கம் வந்து இன்னைக்கு 2 தக்பீரை கட்டணும். வலது பக்கம் 2 தக்பீரை கட்டணும், ஒரு இடது பக்கம் வந்து 2 தக்பீரை கட்டணும். தக்பீரை கட்டினதுக்கு பின்னால்தான் 2 பேருமாக சேர்ந்து பின்னுக்காக, 2 பேருமாக சேர்ந்து பின்னுக்காகிறதுக்கு இடம் இல்லை. இமாம் தான் முன்னுக்காகிறதுக்கு இடம் நீக்கிறாங்க, இமாம் முன்னுக்காக. இது ஒரு சட்டம். தக்பீரை கட்டதுக்கு பின்னால்தான் நாங்க மாறுறது. ஆனா நாங்க பின்னுக்கு நின்றே தக்பீரை கட்டுறோம். அதை மாதிரி கொண்டுதான் இவர் என்ன செய்வார்? தனியே வாரவர் தக்பீரை கட்டுவார். தக்பீரை கட்டி கொண்டுதான் முன்னுக்கு இருக்கிற ஒருத்தர் சுரண்டி என்ன செய்வார்? பின்னுக்கு இழுப்பார். பின்னுக்கு இழுக்கிறாரு சொன்னா முன்னுக்கு இருக்கிறவருக்கு சட்டம் தெரிய இல்லாட்டி என்ன அங்க குழப்பமா வைக்கணும், பெரிய பிரச்சனையா வைக்கணும். அதெல்லாம் நீக்குது. எப்படியான ஆளை இழுக்கணும்ன்றதெல்லாம் நீக்குது. அங்க தொழுகு முடிச்சதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனையா வைக்கிறது. இல்லாட்டி அவர் தக்பீரை கட்டி சொல்லிக்க போயிட்டாருந்தா நம்ம சுரண்டுற மாதிரி. அப்ப அது இமாம் ஜமாத்துல இன்னொரு இமாம் ஜமாத்தா இருக்கு. அப்ப இது முக்கியமாக அவங்க விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எப்படி இழுக்கிறது என்ற ஒரு சட்டத்தை வழிமாட்டல் அவருக்கு சொல்லி, இழுக்கிறதா நான் இழுக்கிறத வார்த்தை வாரியம் பிடிச்சி இழுக்கிறது அல்ல. நாங்க அவருக்கு செய்கிறேன் ஏதோ அமைப்புல செய்யறது, பிடிச்சி சேட்டை பிடிச்சி குளரை பிடிச்சி இழுத்து விட்டா அவரு பின்னால வந்து விழுந்துருவார். அப்படி இல்லாம சும்மா விலங்குற இழுத்தல் அந்த ஜல்ற வார்த்தையை டிரான்ஸ்லேஷன் செய்யறது. அதை எங்கட பாசையில சொல்றேன். இழுக்கப்படுறவர், அதாவது அந்த பின்னுக்கு வருமாறு சொல்லப்படுறவர் இருக்கிறார், முன் சப்ளை இருக்கிறார், அவரும் இவருக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டது. அவர் இவருக்கு உதவி செய்யறது சதகாவுடைய நன்மையில செய்யறது. முன்சப்புடைய நன்மையை விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு நன்மையை அவர் ப்ரூவ் செய்யாம அவர் உதவி செய்யறார் இபாதத் விஷயத்துல. அவர் பின்னுக்கு கொஞ்சம் போறது என்ன, அவருக்கு சதகாவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக வருது. எப்படி வழிமாறு அவருக்கும் இவருக்கும் ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்குது. இவருக்கும் சாமம் கொடுத்துதான் வேலை செய்கிறது. அதனால இந்த சட்டத்தை தெரிஞ்சவராக இருக்கணும். சரி, இப்ப இதுக்கு சுன்னியத்துல் ஜர்ரி லஹா அர்பஅத்து ஷுரூத்தின். எப்ப நாங்க இழுக்கிறோம், இப்படி இழுக்கிற வார்த்தை பாவிக்கிறேன். இழுக்கல் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி இழுக்கிறதல்ல. நான் திரும்ப சொல்றது, அந்த வார்த்தையை பாவிக்காம வேற வார்த்தை பாவிச்சு சொல்றதுக்கு எனக்கு தமிழ் விளங்குது இல்லை. நாங்க ஏதோ விளங்குற முறையில பின்னு காக்குறதால. அப்ப அது சுன்னத்தாக எப்ப ஆகும் என்றால், இதோட நாங்க எங்கட வகுப்பை முடிச்சுக்கொள்ளும். அடுத்த பாடத்துக்கு போனா நேரம் இழுத்துரும் இன்ஷா அல்லாஹ். அதோடைய நிபந்தனைகள் 4 நிபந்தனைகள் இருக்கு. இந்த 4 நிபந்தனைகள் இருந்தால் தான் அந்த பின்னுக்கு ஆள் இழுக்கிறது சுன்னத் என்ற சட்டம் வரும். அதுல முதலாவது நிபந்தனை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ஒன்று, ஐயுஜவ்விஸ முவாஃபகத்தல் மஜ்ரூரி லஹு. யார இழுக்க போறோமோ ஆளை பார்க்கிறோம். சரியா நடுவுக்கு தான் நாங்க சப்ட ஆரம்பிக்கணும். நடுவுக்கு இருக்கிறால பார்க்கணும். இவர் உண்மையிலே இழுத்தா வரக்கூடிய ஆள் தான் என்று இவருக்கு கொஞ்சம் எண்ணம் ஒன்றிருக்கணும். வரக்கூடிய ஆள் தான், சட்டத்தையும் விளப்பம் உள்ளால் இதையும் செய்யக்கூடிய ஆள், கொஞ்சம் போவார் ஆள் இல்லை, கொஞ்சம் செய்யக்கூடிய ஆள் என்ற ஒரு இருக்கணும் என்றது கண்டிஷனா போடுது. சரி, பிரச்சனை வரக்கூடாது, அமல் செய்யணும், பிரச்சனை வராமல் செய்யணும். அப்ப அதுக்கு ஐயுஜவ்விஸ முவாஃபகத்தல் மஜ்ரூரி லஹு, இழுக்கப்பட்டவர் இவருக்கு உடன்பட்டு வருவார் என்பதை தஜ்வீஸ் பண்ணணும். அதை அவருக்கு ஓரளவு 75% படுகிறது. இரண்டாவது நிபந்தனை ஐயகூன ஸஃப்புல் மஜ்ரூரி மின்ஹு ஐயகூன ஸஃப்புல் மஜ்ரூரு மின்ஹு அக்ஸர மின் இத்னைனி. இப்ப நான் பாப்பேன் ஜனாஸா தொழுகை மாதிரி. ஜனாஸா தொழுகையில 4-5 பேர் தான் தொழுகிறாங்க வச்சுக்கோமே. முதலாவது சப்புல இமாமோட சேர்ந்து ஒருத்தர் இருக்கிறார். அடுத்த சப்பு 2 பேர் தான் நிற்காங்க. பின்னுக்கு ஒருத்தர் வந்து அந்த 2 பேர் ஒருத்தர் இழுக்கிறார். 2 பேர் ஒருத்தர் இழுத்தால் முன் சப்புல எத்தனை பேர் ஆகிடும்? முன் சப்புல ஒருத்தர் ஆகிடும். அப்ப அப்படி நடக்கிறது இல்லை. நடந்தால் அதுதான் சட்ட திட்டங்கள். சட்டம் என்று சொல்ல நடந்தவைகளுக்கு சொல்ற தீர்ப்புகள். திட்டங்கள் நடந்தால் என்ன செய்யறது யூகிச்சு எழுதப்பட்டவைகள் தான் திட்டங்கள், சட்ட திட்டங்கள்.
அப்ப இது வந்துட்டு ஐயக்கூன சஃபுல் மஜ்ரூரு மின்ஹு, எங்க இருந்து ஆளை எடுக்கிறோமோ அதை எடுக்கப்படுற சஃபிக்குது அந்த முன் சஃப்ல 2 பேரை விட கூடுதலாக மிதிக்கணும்ன்றது நிபந்தனை. நடந்தால் மூணாவது நிபந்தனை ஐயக்கூனல் ஜர்ரு ஃபில் கியாமி, சுஜூதுல பிடிச்சி ஆளை இழுத்துடுற, ருக்கூல பிடிச்சி இழுத்துடுற, அப்படியே நிலையில நிக்கக்குள்ள மட்டும்தான் அந்த ஆளை பின்னுக்கு இருக்கிற அந்த ஜர்ருடைய சட்டம் வரும். நிலையில நிக்கிற நேரத்துல மட்டும். நான்காவது ஐயக்கூன பாதல் இஹ்ராமி, நாங்க தக்பீரை கட்டுறதுக்கு முதல் பக்கத்துல நின்று சுரண்டி போட்டு போய் பின்னுக்கு தக்பீரை கட்டுறதல்ல. தக்பீரை கட்டி கொண்டு நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி 3வது ஆள் 2 பேர் தொழப்போல 3வது வந்தால் சேர்றது 2 பக்கம் நின்று தக்பீரை கட்டினதுக்கு பின்னால்தான் 2 பேர் பின்னுக்காகணும் அல்லது இமாம் முன்னுக்காகணும் என்ற சட்டம் மாதிரி தான் இவரும் தக்பீரை கட்டினதுக்கு பின்னால்தான் செய்யணும் என்றதுதான் இந்த 4 நிபந்தனைகள். இதே சுன்னத் இப்படி இருக்கிறது ஒரு சுன்னத் என்றால் காரணம் ஒய்னமா நுதிபல் ஜர்ரு குரூஜன் மின் கிலாபி, குரூஜன் மின் கிலாபி மன் கால, சில அறிஞர்களுடைய கருத்து இருக்குது. அந்த கருத்தை நாங்க கலைக்கு எடுத்துதான் இந்த சட்டம் சுன்னத் என்ற சட்டம் வந்திருக்குது. ஏனென்றால் லா தஸிஹு ஸலாத்துல் முன்ஃபரிதி கல்ஃபஸ் ஸஃபி வஹுவ மத்ஹபுல் ஹனாபிலா, ஹம்பலி மத்ஹபுல சப்பாக நின்று தொழுகிற நேரத்துல சப்புக்கு பின்னால் ஒருத்தர் தனியை தொழுதால் அவருடைய தொழுகையே கூடாது என்ற சட்டம் நீக்குது. தொழுகையை கூடாது என்ற சட்டம் நீக்கிறது. அவங்க வேற ஹதீஸ்கள் ஆதாரங்களை வச்சு கொண்டு வராங்க. அவங்களுடைய அந்த ஹதீஸ்ல சட்டம் எடுக்கிற அந்த விதிகளை வச்சு அவங்க கொண்டு வராங்க. அப்படி ஒரு சட்டம் இருக்குது என்றதுனால அவங்க தொழுகையே கூடாது என்ற அளவுக்கு பேசிட்டாங்க. அதையும் கவனிச்சா சுன்னத் என்ற ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து வச்சிருக்குது. முகலில் முக்தாஜில் அஹ்தஷபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நஸ்பத்தில் வைத்தி அலா அன்னஹு யகிஃபு முன்ஃபரிதன் வலா யஜ்திபு அஹதன். தனியா சொல்லுவார். எங்கள்ட மத்ஹப்ல சில கருத்துக்களை நீக்குது சொல்றாங்க. என்ன தனியா சொல்லுவார், அப்படி பிடிச்சி இழுக்க மாட்டார். இமாம் அஸ்ரஇ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒவ்வொரு முக்தாரு மத்ஹபன் வ தலீலன் வபஸத அலைஹி சல்லல்லாஹு விரிவாக பேசிக்கிறார். நாங்க நிலைமையை கருத்தை கொண்டு வந்தார். தொழுகையை கூடாத ஒரு நிலைமைக்கு பேசி நாங்க அப்படி பேசுறாங்க, இழுத்துறாங்க. நாங்க நிலைமையை பார்த்து இந்த 4 விஷயங்கள் இருந்தால் சட்டங்கள் விளங்கினாக்கள் இப்படி ஒரு நிலைமை ஒன்று இருக்குது என்றால் நாங்க அந்த சுண்ணத்தை செய்யறது, எங்கள்ட மக்ரூஹ் இல்லாம போறது. அப்படி இல்ல ஒரு சூழலுடைய ஆக்கள் அப்படி அமைப்பொண்டு இல்லை என்றால் தனி என்று சொல்றதுலையும் பிரச்சனை இல்லை, தனி என்று சொல்றதையும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சப்பு சம்பந்தமான ஒரு சில செய்திகளை தான் இந்த வகுப்புல பார்த்தோம். அடுத்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். நாங்க இடையில நோன்பு நெருக்கமாக ஆகிக்கிறதுனால நாங்க ரமதான் சம்பந்தமான சட்டங்களும் பார்க்க வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு ரமதான் சம்பந்தமானதா அல்லது இதை முடிக்கிறதா என்னத்தை கொஞ்சம் யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் நாங்க வகுப்புகளுக்கு போவோம். ரமதானுக்கு இடையில இன்னும் 2 வகுப்புகள் தான் வரலாம் இன்ஷா அல்லாஹ். இதோட நிறுத்திக் கொள்வோம். வகுப்பை முடிச்சதுக்கு பின்னால பேசின இந்த விஷயங்களுக்குள்ள அலைவு சரி கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.